ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள் கணிச்செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருப்பது ஒரு அருமையான திருக்கோயிலுங்க. இது வரைக்கும் நம்ம விக்னேஸ்வரர் பார்த்துருக்கோம், காமாட்சீஸ்வரர் பார்த்துருக்கோம், கைலாசநாதர் பார்த்துருக்கோம், அகத்தீஸ்வரர் பார்த்துருக்கோம், வால்மீகீஸ்வரர் பார்த்துருக்கோம், என்னென்னமோ ஈஸ்வரர் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது நந்தீஸ்வரர். இந்த ஊர் பேரே பார்த்தீங்கன்னா நந்தியாலம்னு பேர். எதுக்காக இப்படி பேர் வச்சுருக்காங்க? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக காரணம் இருக்குது. இந்த மலையை பார்க்கும்போதே நந்தி மாதிரியே இருக்குங்க. அந்த மலை ஒரு நந்தி படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ, திருவண்ணாமலையில் நமக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரியே இந்த நந்தி படுத்திருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் நந்தியாலம் என்ற பெயர் கொண்டு, நந்தீஸ்வரர் என்ற பெயர் கொண்டு இங்கே சுவாமி சேவை சாதிக்கிறார். त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रयायुधं त्रिजन्म पापसंहारम् एकबिल्वं शिवार्पणम् त्रिशाखैः बिल्वपत्रैश्च अच्छिद्रैः कोमलैः शुभैः तव पूजां करिष्यामि एकबिल्वं शिवार्पणम् दन्तिकोटिसहस्राणि तिलपर्वतकोटयः काञ्चनं शीलदानेन एकबिल्वं शिवार्पणम् काशीक्षेत्रनिवासं च कालभैरवदर्शनम् प्रयागे माधवं दृष्ट्वा एकबिल्वं शिवार्पणम् इन्दुवारे व्रतं स्थित्वा निराहारो महेश्वरः नक्तं होष्यामि देवेश एकबिल्वं शिवार्पणम् रामलिङ्गप्रतिष्ठा च वैवाहिककृतं तथा तटाकादि च सन्धानम् एकबिल्वं शिवार्पणम् अखण्डबिल्वपत्रं च आयुतं शिवपूजनम् कृतं नाम सहस्रेण एकबिल्वं शिवार्पणम् उमया सह देवेश नन्दिवाहनमेव च भस्मलेपन सर्वाङ्गम् एकबिल्वं शिवार्पणम् सालग्रामेषु विप्राणां तटाकं दशकूपयोः यज्ञकोटिसहस्रं च एकबिल्वं शिवार्पणम् दन्तिकोटिसहस्रेषु अश्वमेधशतक्रतौ कोटिकन्या महादानम् एकबिल्वं शिवार्पणम् बिल्वानां दर्शनं पुण्यं स्पर्शनं पापनाशनम् अघोरपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम्. இந்த நந்தியாலம் அப்படின்ற ஒரு பெயர் பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்றி நந்தி ஆலயமாக இருந்திருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோன்னா, இந்த ஊரில் நந்தி தோற்றத்திலேயே ஒரு மலை இருக்குது. அந்த மலையை அந்த முற்காலத்தில் வழிபாடு செய்திருக்காங்க. அந்த நந்தி மலையே ஆலயமாக விளங்கியதுனால இந்த இடம் நந்தி ஆலயமாக சொல்லப்பட்டது. இன்று அது நந்தி ஆலயமாக மருவி அழைக்கப்படுது. இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா, இப்போ எடுத்த உடனே நம்ம கணபதியை பார்க்குறோம். கணபதியை பார்த்த உடனே இங்கே ஒரு பாதம் தெரியுது. அது யார் பாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குகை நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லி ஒரு நமச்சிவாயர். அவர் ஒரு சிவனடியார். அவருடைய பாதம் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குகை நமச்சிவாயனுடைய திருப்பாதம் இங்கே இருக்குது. அதனுடைய விசேஷம் என்னென்னா, ஞானத்தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலைன்னு சொல்கிறது போல், அண்ணாமலையில் தவம் செய்த அந்த மகா யோகியே இந்த இடத்துல நம்ம இறைவனை வழிபாடு செய்திருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நந்தியம்பெருமான் இறைவனுடைய நேரடியான ஒரு சிஷ்யர். அவருக்கு கீழே 8 பேர். அந்த 8 பேரில் திருமூல நாயனாரும் ஒருவர் அடங்குவார். அந்த திருமூல நாயனார் கொண்டாடக்கூடிய குருவாக விளங்குகிற நந்தியம்பெருமானுடைய திருநாமத்திலேயே நந்தியம்பெருமான் வழிபாடு செய்த ஒரு அற்புதமான திவ்ய கோவிலாக இது இருக்கிறதுனால இறைவனுடைய திருப்பெயர் நந்தீஸ்வரன் அழைக்கிறாங்க. நம்ம வாலஜா வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தியாலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு ஒரு அபிஷேகங்க. என்ன அழகாக நடக்கும் தெரியுமா? அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது மனசு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி பிரச்சனை இருந்தால் அதை வேண்டி இன்றைக்கி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புத அபிஷேகத்தை பார்த்து மகிழ்வோம். शम्भो महादेव सदा शिवा
அபிஷேகத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்த உடனே இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர கணபதி, தட்சிணாமூர்த்தி இவர்களை சேவிப்போம். அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனமர் அருள்மிகு நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரரை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து காமாட்சி அம்மனையும் பார்க்கணும். காமாட்சி அம்மனை பற்றி பேசும்பொழுது அந்த கால் கொலுசு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கால் கொலுசு வந்து பழைய காலத்தில் சிற்பக்கலையில் கூட பார்த்திங்கன்னா கால் கொலுசு போட்ட மாதிரி அழகாக போட்டிருப்பாங்க. அது எதுக்காக போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட்டு, வீட்டில் சலங்கை சத்தம் அல்லது கால் கொலுசோசை கேட்டால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மிகப்பெரிய பயம் தரக்கூடிய வியாதிகள் வராமல் இருக்கும். மூணாவது விஷயம், அந்த கால் கொலுசு இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக தெய்வதை அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் இப்போ நவீன காலத்தில் என்னமோ அதை ஏதோ தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் அப்புறம் எதுலையோ வாங்கி போட்டுக்கிறாங்க. வெள்ளி கொலுசு அணிவதன் மூலியமாக கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அந்த கொலுசு ஓசையை கேட்டு காலையில் ஒருத்தன் எந்திரிச்சான்னா அன்னைக்கு நாள் முழுவதும் அவனுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தகவலை தெரிந்து கொண்டு சிறிய இடைவேளைக்கு பிறகு காமாட்சி அம்மனினுடைய தரிசனம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகு அப்படி சேர்ந்துருக்கும். குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அது குரு தோஷம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். குரு ராகுவோடு சேர்ந்திருந்தால் அது கண்டிப்பாக வந்து குரு தோஷத்தை கொடுத்து விடும். குரு தோஷம் என்னெல்லாம் செய்யும்? படிக்க விடாது. முதல் பாயிண்ட், ஒரு சின்ன வயசுலேருந்தே படிப்பை கெடுத்துரும். அரியர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அதிகமான காரணம் குரு தோஷம். குரு தோஷத்தை இன்னொரு பெயர் கொண்டு அழைப்பார்கள். என்ன தோஷம்? பிராமண தோஷம் என்று அழைப்பார்கள். பிராமண தோஷம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து படிப்பு வராதுங்க. இந்த பிராமண தோஷம் இருக்கிறவங்க யார்கிட்ட போய் என்ன கேட்கணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி குருநாதர்கள் வந்து சென்ற ஆலயத்திற்கு சென்று வருவதால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே யார் வந்துட்டு போயிருக்கா? குகை நமச்சிவாயர் வந்துட்டு போயிருக்கார். திருமூலர் இந்த ஸ்தலத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறார். அப்போது இந்த உபதேசம் பெறக்கூடிய இடங்களில், முனிவர்கள் வந்து சென்ற ஸ்தலங்களில் குரு ராகு, குரு கேது இவை இரண்டும் சேர்ந்திருந்தால் இது ரொம்ப கஷ்டமான தோஷங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, இதெல்லாம் குரு தோஷத்தினால தான் வரும். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று குரு தோஷ சாப நிவர்த்தியை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும். அதுக்கு மேலே வந்து குரு பார்த்துப்பார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அதனால தான் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமாக சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் வந்து அவ்வளவு அருள் சக்தி நிறைந்த இடம். குரு தோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா அவர்களுக்கு குரு தோஷம் விளங்கும். வியாழக்கிழமைகளில் இங்கே மகா விசேஷம். குருவை தேடி அலையிற மணிவாசகர் போல யார் குருவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு குருவாக இறைவனே வந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இது. இந்த நேரத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் தாயாருக்கும் அருள்மிகு நந்தீஸ்வரருக்கும் நடக்கக்கூடிய, மூலவரே நந்தீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அலங்கார திருக்காட்சி இப்பொழுது பார்த்து சேவிப்போம். ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराचितलिङ्गं कामदहं करुणाकरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धिसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलिङ्गं
अर्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवणपुष्पसदाचितलिङ्गं परात्परं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। பெண்களுக்கு காமாட்சி, கடாட்சி, ரக்ஷி என்று சொல்லக்கூடிய வல்லமை பொருந்திய காமாட்சி அம்பிகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளான உடல் பிணி, மனப்பிணி, எத்தனை விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் அவர்களுக்கு எல்லா வினைகளையும் தீர்த்து வைப்பேன் என்னும் அளவிற்கு அம்பிகை ஆனந்தமாய் வரக்கூடிய பக்தர்களை தன் வருகைக்காய் அருளாசி அருளக்கூடிய வல்லமை பொருந்தவளாய் காமாட்சி அம்பிகை அருள்கின்றார். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு அலங்காரம். இந்த அலங்காரம் பார்க்கும்போதே கண்டிப்பாக குருதோஷம் நிவர்த்தி ஆகணும். அப்படியும் ஆகலைன்னா நீங்கள் இந்த திரு ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய பெயரில் அர்ச்சனை, அங்கே போகும்போது வில்வம் வாங்கிட்டு போய் கொடுத்து வில்வார்ச்சனை, திரித்தலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம், சத்ருயாயுதம், திரிஜன்ம பாபசம்காரம், ஏகவில்வம் சிவார்ப்பணம். அதாவது அந்த ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய மகாபாகியசாலிகளாக மாறுவீங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் கோவில் பற்றிய தகவல். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்துக்கு பக்கத்திலேயே இங்கே வந்து ஒரு பாதாள லிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு லிங்கம், அந்த லிங்கத்தை சேவிப்பது இந்த கோவிலினுடைய சிறப்பு. இந்த மாதிரி கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் பொழுது ஒரு ஓம் அப்படிங்கிற எழுத்து வர்ற மாதிரி தான் நம்ம சுற்றி வரோம். அந்த மாதிரி சுற்றி வரும் பொழுது அங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார். சண்டிகேஸ்வரர்கிட்ட தான் உங்களுடைய அப்ளிகேஷனை முழுசாக சொல்லிட்டு வரணும். அங்கே வந்து இந்த நூலை பிச்சு போடுறது, அப்புறம் வந்து கை தட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு முறை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் எது முறையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல அவர் தவ கோலத்தில் இருப்பார். எதையாவது நினச்சிட்டு தனக்குன்னு ஒரு சிவா அர்ப்பணம், சிவாய நமகா, ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு தவ கோலத்தில் அவர் இருப்பார். அதனால் அவரை கைத்தட்டி நம்ம வந்து இந்த மாதிரி நான் சிவபெருமானை பார்க்க வந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாண வரன் நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிடுவார். இந்த நூலை பிச்சு போடுறது, சேலை பிச்சு போடுறது இதெல்லாம் வந்து அங்கே தேவையில்லை. அந்த கைத்தட்டி அவருக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற உன்னுடைய வருகையை தெரிவிப்பது ஒரு விதமான ஆன்மீக தகவல். அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டுறதுனால இதுதான் முறை. ஒரு கைத்தட்டுற முறை வந்து இந்த இடத்துல கைத்தட்டும் பொழுது மூளையினுடைய அதிர்வலைகள் மிகச்சிறப்பாக வேலை செய்கிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மையை நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்ததனால் இதை ஆலயத்தில் செய்வதால் உடனடியாக மூளைக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான அதிர்வலைகள் தன்னம்பிக்கை மிகுந்தவனாகவும் இறைபக்தி மிக்கவனாகவும் நகர்த்தி செல்லக்கூடிய காரியங்களை மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடிய தெய்வ சித்திக்காக இது செய்யப்பட்ட விஷயம். हिमगिरिवासा कपालीश्वरा कैलैनाथा कपालीश्वरा नमः शिवाय ओम नमः शिवाय हर हर शिव ओम नमः शिवाय पशुपतिनाथा कपालीश्वरा
गङ्गाधरेशा कपालीश्वरा मयिलैवासा कपालीश्वरा वेल्लीश्वरेशा कपालीश्वरा तिरुवट्टीशा कपालीश्वरा श्री अगस्तीशा कपालीश्वरा अरुणाचलेशा कपालीश्वरा अण्णामलेशा कपालीश्वरा நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வியாபாரத்தில் நஷ்டம்னா எந்த கோவிலுக்கு போனன்ட்டு குழம்பிக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இந்த நந்தியம்பெருமான் இருக்கும் நந்தீஸ்வரர் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அவர்கள் நட்சத்திரம் என்னவோ 27 நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்து அன்று இங்கு வந்து வழிபாடு செய்தல் அற்புதமான பலன்களை அவர்களுக்கு அருளக்கூடிய வல்லமை இந்த நந்தியம்பெருமான் சிவபெருமான் மிகவும் உன்னதமானவராய் திகழ்கின்றார். நந்தி போன்ற தோற்றம் அழைக்கக்கூடிய இந்த மலை இருக்கக்கூடிய நந்தி ஆலயம் என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மலை இருந்தால் காலையில் மழையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மலையில் 2 மலை இருக்குது. வானத்திலிருந்து வர்றது ஒரு மலை, பூமியிலிருந்து வானத்துக்கு போகிறது ஒரு மலை, 2 மலை இருக்குது. இதில் வானத்திலிருந்து வர்ற மலையை பார்த்தாலும் நல்லது, பூமியிலிருந்து வானத்துக்கு வளர்கிற மலையை பார்த்தாலும் நல்லது. காலையில் எழுந்தவுடன் மலையில் கண் விழித்தால் உறுதியான மனோபலம் கிடைக்கும். அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மலை இருந்ததுன்னா அந்த மலையை ஸ்திரத்தன்மையுடைய கிரகங்கள் பார்ப்பது போன்ற ஒரு அற்புதமான தகவல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நந்தியாலம் அப்படின்னு அதுக்கு பேர். வாலஜா வேலூர் இதுக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுனால குரு ராகுங்க, குருவும் ராகுவும் சேர்ந்துருந்தாலே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த குரு ராகு சிம்மத்தில் இருந்தபோது நம்ம சென்னையிலலாம் நிறைய வெள்ளம் வந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வந்திருந்தது. எப்பயுமே இந்த குருவும் ராகுவும் சேரும் பொழுது மனசு வேதனை, தேவையில்லாத சிக்கல்கள், படிப்பில் தோல்வி, அறிவு கெட்டத்தனமான விஷயங்களை செய்கிறது, இது எல்லாம் நடக்கக்கூடிய குரு ராகு தோஷத்தை வச்சுட்டு ஏன் இன்னும் கஷ்டப்படணும்? ஒரு அருமையான திருத்தலம் நந்தியாலம்ங்கிற இடத்துல அங்கே குகை நமச்சிவாயர் வந்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் வந்துட்டு போன இடத்துல நம்ம போய் நம்மளுடைய பாதத்தை அந்த இடத்தில் வைத்து அந்த மண்ணில் அதிர்வலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நந்தியாலம் என்ற இடத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனமர் அருள்மிகு நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களுடைய குருதோஷ நிவர்த்தி செய்து கொண்டு மீண்டும் இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம் நந்தியாலம் என்ற தகவலை சொல்லி நாளை அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், ஸ்ரீ சிவார்ப்பணம்.